கேரட் சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி, தோசைக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கேரட், புளி, காஞ்ச மிளகாய், வெங்காயம், உளுந்தம்பருப்பு, உப்பு. இப்போ கேரட் இதை மாதிரி திருவி வச்சுக்கோங்க. வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே உளுந்து போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இதை மாதிரி எண்ணெயில் வதக்கிடுங்க. உளுந்து வதங்கின உடனே வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. வெங்காயமாக வதங்கிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு இதை மாதிரி வதக்கிடுங்க. அதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. இப்போ கேரட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. சிம்மில் வச்சு வதக்குங்க. கேரட்டும் வதங்கி இப்போ புளி போட்டுருங்க. புளியும் சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிடுங்க. இப்போ உப்பை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்தையும் எடுத்து தட்டில் வச்சு இதை மாதிரி நல்லா ஆற விட்டுருங்க. சூடாக இருக்கும், மிக்சியில் அப்படியே போடக்கூடாது. அதனால் ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. கேரட் சட்னி ரெடி ஆகிடுச்சி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்கு சாப்பிட்லாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.